Hi friends, long time in Tamil. Welcome back to my channel. இப்போ பாத்தீங்க அப்படினா RPC அப்படிங்கற ஒரு லாங் டர்ம் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆப் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி பேசிக்கான ஆப். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, அதையும் ஜாயின் பண்ணிக்கங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மணி எனக்கு பத்தின டீடைல் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய டிஃபரண்டான ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ பாத்தீங்க அப்படினா RPC ஆப் பாத்தீங்க அப்படினா ஒரு 3.5 month வந்து வொர்க் ஆயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படினா எல்லாருமே ப்ராஃபிட் தான். ஓரளவுக்கு இதுல ஜாயின் பண்ணி பண்ணவங்க எல்லாருமே ப்ராஃபிட் தான். இப்போ நீங்க லாஸ்டா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஜாயின் பண்ணிக்க அப்படினாலுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இப்போ வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படினு பார்க்கலாம். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் அப்டேட் என்னன்னா, இதுல வந்து ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படினா வித்ராவல் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஆப் பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் வாட்சிங் ஆப் பொறுத்த வரைக்கும் வித்ராவல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படினா ஒரு 1.5 மாசம் ரன் ஆக சான்ஸ் இருக்குங்க. வித்ராவல் சேஞ்ச் பண்ணி ஒரு 1.5 மாசம் ரன் ஆக சான்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆஃபர்லாம் வந்து ரொம்ப ஹெவியா இல்ல. திடீர்னு இதுல வந்து ஆஃபர் கொடுக்க சான்ஸ் இருக்கு. ஆனா இதுல வந்து ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வந்து 5 ப்ராடக்ட் மட்டும் ஓபன் பண்ணிருக்காங்க. அதாவது T5 வரைக்கும் தான் ஓபன் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஏன் சொல்றேன் அப்படினா இது வந்து ஆப் வந்து க்ளோசிங் ஸ்டேஜ் வந்து நெருங்கிடுச்சு. வித்ராவல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம டெய்லி வித்ராவல் அப்படி இருந்தா கூட நம்ம டெய்லி வித்ரா போட்டு எடுத்துலாம். இது வந்து வீக்லி வித்ராவல் போடுறதுனால நம்மளால வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்ல இருந்தாலுமே சரி அவங்க சொல்லிருக்கிற அமௌண்ட் தான் நம்ம வித்ரா போட முடியும். அதுவும் இல்லாம அதுல வந்து மார்ஜின் வச்சிருப்பாங்க. இந்த மார்ஜின் மட்டும் நம்ம வித்ரா போடுற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா T1 ப்ராடக்ட் பாருங்க. T1 ப்ராடக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படினா 252 ரூபாய் வரும். அது இல்லாம எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து 300 ரூபாய் வருது அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி T2 வாங்குங்க அப்படினா 720 ரூபாய் வரும். கூட அடிஷனலா வந்து ரிவார்ட் வந்து 2699 ரூபாய் வரும்னு போட்டுருக்காங்க. இந்த மாதிரி போட்டுருக்காங்க. இது எல்லாமே ஓகே தான். ஆஃபர் எல்லாமே ஓகே தான், நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த ஆப் வந்து க்ளோசிங் ஸ்டேஜ் நெருங்க போகுது. ஏன்னா ஒரு 2 மந்த் கிட்ட ரன் ஆகும். அதாவது வித்ரா சேஞ்ச் பண்ணி 2 மந்த் கிட்ட ரன் ஆகும். இப்போ தீபாவளி முடிஞ்சு பாத்தீங்க அப்படினா டிசம்பர் ஆயிடுச்சு. நவம்பர் தீபாவளி முடிஞ்சிச்சு. தீபாவளி முடிஞ்சு போன மாசமே வந்து வித்ரா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்க அப்படினா ஒரு மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு இந்த மாசம் அப்படினா நெக்ஸ்ட் மந்த் 15 குள்ள இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ரொம்பவே சான்ஸ் இருக்கு. அதுக்குள்ளே ஒரு வாரத்திலே ஆஃபர் நிறைய அதிகமா போட்டு கூட ஆப் க்ளோஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா T1 ப்ராடக்ட்டுக்கு நீங்க ஒரு வேளை அப்டேட் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 200 ரூபாய் அப்டேட் போனஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி T2 ப்ராடக்ட் அப்டேட் பண்ணீங்கன்னா 900 ரூபாய் எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய கான்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? இதுல வந்து உங்களுடைய அப்கிரேட் போனஸ் பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஹையா இருக்கு. T1 ல இருந்து T2 வாங்கும்போது ரொம்ப ஹையா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபண்டுமே பாத்தீங்க அப்படினா நார்மலா தான் இருக்கு. ஓகேவா? ஃபண்ட் அந்த எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ரொம்ப கம்மியாவும் இல்ல, ரொம்ப அதிகமாவும் இல்ல. ஆப் வந்து க்ளோசிங் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஆனாலும் திடீர்னு ஒரு 10 நாள் ஒரு 15 நாளுக்கு உடனே ஆஃபர் போட்டு உடனே க்ளோஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண RPC அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படினா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண நம்ம வந்து IAS Crown RGI இது எல்லாமே நம்ம டீம்ல ப்ராஃபிட் தான். ஏன்னா நம்ம கரெக்டான டைம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு கரெக்டான டைம்ல நம்ம எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோம். ரெஃபரல் ஸ்டாப் பண்ணிட்டு அப்கிரேட் ஸ்டாப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஆப்ல அப்கிரேடோ ரெஃபரல் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்க இதுல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, புதுசா ஜாயின் பண்ணிட்டு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இருந்தாலுமே கவலைப்பட வேணாம். ஏன்னா இதுக்கப்புறம் வர வித்ரா மட்டும் போட்டு எடுங்க. ஓகேவா? ஓரளவுக்கு இது வரைக்கும் ஜாயின் பண்ணவங்க எடுத்துருவீங்க. இதுக்கப்புறம் வர அப்டேட் வச்சு நான் சொல்றேன். ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட இது ஆனதுக்கு அப்புறமா வித்ராவல் வந்து சடனா ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆஃபர் ரொம்ப ஹெவியா கொடுப்பாங்க. இந்த ஃபண்ட் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா ஆஃபர் வந்து ரொம்ப ஹெவியா கொடுத்து நம்மள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அதிகமா வந்து ஃபண்ட் வந்து போட வைப்பாங்க. ஃபண்ட் வந்து ரொம்ப அதிகமாக போட வச்சுட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து வேல்யூ ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வந்து 7 நாள் ஃபண்டாக கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃபண்ட் வந்து 30 நாள் 150 நாள் இந்த மாதிரி இருந்திருக்கும். அதுவுமே வந்து பர்சன்டேஜ் வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து 6% தான் கொடுக்குறாங்க. ஃபண்ட் நார்மல் தான். ஓகேவா? இப்போ நீங்கள் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 6% போது 60 ரூபாய் தான் வருது. ஓகேவா? இந்த மாதிரி இது ஓகே தான். ஆனாலும் இது வந்து இன்னும் போக நாளில் வந்து இந்த டேஸ் வந்து கம்மியாகலாம். டேஸ் வந்து கம்மியாகும் போது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக வர மாதிரி வரும். இதில் வந்து 5 டேஸ் ஆஃபர் கொடுப்பாங்க, 3 டேஸ் 2 டேஸ் 1 டேஸ் அப்புறம் ஒரே நாளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கும். இப்போ வந்து என்ன ஆகுனா இந்த ஃபண்டில் நம்ம போடுறதுனால என்ன பெனிஃபிட்னா நம்ம போட்டு நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வித்ராவல் கொடுக்கும்போது நம்ம இதில் போட்டு வச்சு எடுத்துக்கலாம். ஆனா கால்குலேட் பண்ணி எடுக்கணும். அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 நாளைக்கு நமக்கு வந்து ஃபண்ட் கொடுக்கல. இதுல வந்து 7 நாள் கொடுத்துருக்கான். இப்போ வீக்லி வித்ராவல் போது 7 நாள் தான் இருக்கு. 7 நாள்ல இப்போ இன்னைக்கு வெட்னஸ்டே வித்ரா கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே நம்ம வித்ரா வந்து கொடுக்கணும். அப்போ வந்து இவ 7 நாள்ல நம்ம வந்து இன்னைக்கு வெட்னஸ்டே முடிஞ்சு ஃப்ரைடே அந்த மாதிரி நம்ம ஃபண்ட்ல போடுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடே தான் வரும். அப்போ வந்து நடுவுல இருக்க ஒரு நாள் அந்த வெட்னஸ்டே வந்து நம்மளால வித்ரா போட முடியாத கூட போகும். இந்த கால்குலேஷன் வந்து கரெக்டா பார்த்து போடணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய அமௌண்ட் அந்த இதுல ஆட் ஆயிட்டு இருக்கும். நம்ம வந்து ஒரு வாரம் போச்சு அப்படின்னா அதாவது நீங்க இந்த வாரம் ஒரு வாரம் போட்டுட்டு ஒரு வாரம் நடுவுல போடாம விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ரிஸ்க் தான். ஓகேவா? இந்த மாதிரி இதில் வந்து டெபாசிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டெபாசிட் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இதில் வந்து லெவல் வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாமே நார்மல் தான். பாருங்க 5% தான். அதாவது 5 வரைக்கும் தான் இது வந்து ஓப்பனில் இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிறதா வந்து ஓப்பனே ஆகல. இப்போ T6 7 8 9 சடனாக வந்து திடீர்னு நம்மளுக்கு வந்து இந்த 6 7 ஓப்பன் ஆகலாம். அப்படி இல்லைன்னா அந்த 6 மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு கூட இந்த 3 ஓப்பன் ஆகாத கூட இந்த ஆப் க்ளோஸ் ஆகலாம். ஏன்னா வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 மாசம்ன்றது இந்த மாசம் போயிடும். நெக்ஸ்ட் மந்த்ல ஆப் க்ளோஸ் ஆக சான்ஸ் இருக்கு ரொம்பவே. அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ஆஃபர் ஹெவியாக கொடுத்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணது உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து ரெஃபரலே கொடுக்காம அப்டேட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அவங்க டீமை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு போகவும் சான்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டீம்ல மெம்பர்ஸ்ல வந்து லாஸ்ட்டாக வந்து எங்களுக்கு ஃபயர் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து நல்லா ரன் ஆச்சு. லாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே வந்து அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கான்செப்ட் ஆப்ல வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு இதில் வந்து எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ எவ்வளோ லாஸ் ஆனாங்களோ அந்த அமௌண்ட் வேலட்ல போட்டாங்க. அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே அப்படியே வித்ரா போட்டு நாங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வித்ரா போட்டு அது வந்து ஒரே நாள் வந்து ரிட்டர்ன் வந்துருச்சு எங்களுக்கு. ஓகேவா? யாருமே லாஸ்ன்றது கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வித்ராவல் ஸ்டாப் பண்ணி ஒரு 72 ஹவர்ஸ் வரைக்கும் வித்ராவல் வரல அப்படின்னாலே ஆப் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் இதில் வந்து வித்ராவல் பே பண்ணணும். வித்ராவல் வந்து கொடுக்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு பே பண்ணணும். நீங்கள் வந்து வித்ராவல் கார்டு வாங்கணும், டாக்ஸ் கார்டு வாங்கணும், வித்ராவல் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே வாங்கக்கூடாது. ஒரு ஆப்பில் எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணாலுமே சரி வித்ராவல் சர்டிஃபிகேட்ல வாங்குனீங்க அப்படின்னாலுமே வித்ராவல் வராது. ஏன்னா அது வந்து க்ளோசிங் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. பே டாக்ஸ் வாங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்க சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சொல்லிட்டு அதில் வந்து மினிமமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையான அமௌண்ட் வந்து வாங்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பே டாக்ஸ் வாங்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு எதனா ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி அதையும் கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சின்ன அமௌண்ட்டையும் அந்த பெரிய அமௌண்ட் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாதவங்க சின்ன அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டுமே வாங்கினாலும் உங்களுக்கு வித்ராவல் வரவே வராது. அதுக்கப்புறம் வித்ராவல் ஃபுல்லாக
ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆப்லயே அந்த கஸ்டமர் சர்வீஸ் என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு ஆப்போட லிங்க் கொடுப்பாங்க. வேற ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்து அதில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அந்த லிங்க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தான், ஒரு 15 to 20 days 30 days தான் ரன் ஆகும். அதுக்கப்புறமா அந்த ஆப்பும் க்ளோஸ் ஆயிடும். இந்த மாதிரி கான்செப்ட்ல வரது எல்லாமே ரொம்ப நாள் ரன் ஆகும். ஆனாலுமே லாஸ்ட் ஸ்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால ஓகேவா, இதுக்கப்புறம் இதுல வந்து இன்வெஸ்ட்லாம் பண்ணக்கூடாது, அப்டேட் எதுவுமே பண்ணக்கூடாது, ரெஃபர் எதுவுமே பண்ணக்கூடாது. இது வரைக்கும் யூஸ் பண்ணாங்க கவலைப்பட வேணாம், வித்ராமல் மட்டும் போட்டு எடுத்துட்டு ஓகேவா. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ.